என்னடா இது ஸ்கூல் டாஸ்க்கு வந்த கொடுமை. இந்த டாஸ்க்கை இன்னும் ஒரு 2, 3 வாரம் கழிச்சு வச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 20 பேர் இருக்காங்க. 20 பேர் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பண்றதுக்கு போட்டி போட்டு வந்து நச்ச நச்ச நச்சன சந்தக்கடை மாதிரி இருக்குங்க. யாருமே இந்த டாஸ்க்கை தனித்துவமா செய்யற மாதிரி தெரியல. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா லவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் என்னன்னா விஷால் தர்சிகா, இன்னொரு பக்கம் என்னன்னா சத்யா பவித்ரா, இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யா ராயன். இவங்க எல்லாருமே நடிக்க சொன்னா லவ் கண்டென்ட்டு உள்ளுக்கு சொதப்பி தள்ளுறானுங்க. அதுவும் விஷாலும் ராயனும் இந்த ராணவ் எது பண்ணாலும் சரி கக்கப்புன்னு சிரிக்கிறாங்க. ஒன்று அவனை ஆக்ட் பண்ண விடணும், இல்லைனா நீங்கள் ஆக்ட் பண்ணணும். ரெண்டுக்குமே இல்லாமல் வந்து எப்போ பார்த்தாலும் பல்ல காமிச்சிக்கிறது செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. இதில் கொஞ்சமாவது நல்லா பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்ஷினியும் அருண் பிரசாத்தும் தான். அவங்க தான் உண்மையிலே வந்து பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் இருக்கு. மற்ற எல்லாருமே வந்து ஏதோ ட்ரை பண்ணாலும் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஓவர்லாப் பண்ணுற மாதிரியே இருக்கு. இதுலேயும் இந்த டாஸ்க் வந்தவொடனே சௌந்தர்யாவை சோசியல் மீடியாவில் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழுகிறது, இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 வாரம் சௌந்தர்யா ஒருவேளை இப்படிதான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு வந்து கழுவி ஊத்துறாங்க. இன்னொரு பக்கம் ராணவ் தனியாக ஸ்கோர் பண்ணும் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கேமை ட்ரை பண்ணுறான். அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ்லாம் ராணாவிட்ட போய் ஒரே அட்வைஸ் பண்ணுற மலையாக தான் இருக்கு. அதனால தான் அந்த பூகம்பமும் வெடிச்சுது. இப்படியே போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாஸ்க்கும் இழுத்து மூடிடும் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னோம்னா ஆட்கள் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 14 பேர், ஒரு 12 பேர் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட தனித்துவமும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 பேர் இருக்கல எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அந்த பஸ் வந்து வேகமா சீட்டை இடம் பிடிப்பாங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. இந்த டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.